வணக்கம் guys, எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். என் இனிய பொன்மொழிகளே எல்லோருக்கும் வணக்கம். அப்புறம் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இனி நம்ம பார்க்க போது பார்த்தீங்கன்னா தமிழ்லேயே பார்த்து வந்திருப்பீங்க. யூஆர்எல் தான் ஸ்பின் பண்ண போகிறோம். இப்போ யூஆர்எல் பார்த்தீங்கன்னா எனக்கு தேவையான கன்று பார்த்தீங்கன்னா M10க்கு மட்டும் தான் ஸ்கின் எடுக்க போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இல்லை யுவகன்னு எதுவுமே எந்த யுவகனுமே இல்லை. ஏதாச்சும் M10 எடுக்கலாமேன்னு சொல்லிட்டு தான் 300 டைமண்ட் இப்போ 30 வந்துச்சு போட்டு டாப் பண்ணிட்டு வந்துட்டோம். பார்த்தீங்கன்னா தெரியும் ஒன் ஸ்பின் ட்ரிக்ன்றது பார்த்தீங்கன்னா எல்லா ஐடிக்கும் வந்துடுறது, லக்கியான ஐடிக்கு மட்டும்தான் சில விழும். ஆனால் இப்போ நான் சொல்கிற இந்த ட்ரிக்கை யூஸ் பண்ணிங்கன்னா வச்சிங்களேன், உங்களுக்கு வச்சிங்கன்னா ஈஸியாக கொஞ்சம் டைம்லேயே எப்படின்னா 500 400 அந்த மாதிரி டைம்லேயே நீங்கள் ஈஸியாக யுவகன் சேர்த்துட்டு போயிடலாம். அது இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ட்ரிக் பார்த்தீங்கன்னா இது சிம்பிள் தான். இப்போ நான் M10 தான் எடுக்க போகிறேன். பார்த்தீங்கன்னா ஸ்கின்னை வந்து அன்னைக்கு பண்ணி வச்சு இப்போ வந்து நார்மல் தான் பேக்கி பண்ணி வச்சுக்கோமா. ஓகே, இப்போ கிளியர் கேட்ச போய்ட்டு எப்போ பார்த்தாலும் கரெக்டாக கிளியர் கேட்சை கொடுத்துருங்க, வந்துடாது. அதை கொடுக்கும் தான் இல்லை கொடுக்க கூட நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா எமௌண்ட்டு அது சரி ஓகே எமௌண்ட் போட வேணாம். நம்ம நார்மலாக போய்ட்டு கேரக்டர் இப்போ வந்து நீங்கள் யூஸ் பண்ணாத கேரக்டர் ஒன்று வச்சுருக்கோம். இப்போ நான் சொல்கிற ட்ரிக்கை மட்டும் அப்படியே நல்லா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அதேமாதிரி நம்ம சேனல் புதுசாக நீங்கள் மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு ஒரு லைக் மட்டும் போட்டு விட்ருங்க. கஷ்டப்பட்டு வீடியோ எடிட் பண்ணி போட்டுட்ருக்கோம். பார்த்தீங்கன்னா இப்போ ட்ரிக்கோட மெயின் இஷ்யூக்கு வந்துடலாம். இந்த கோல்டன் ஆயிடு இருக்குல்ல, இப்போ இதை பற்றி நீங்கள் 50% கிட்ட கொண்டு வந்துடணும். இப்போ அந்த ட்ரெஸ் உள்றதுக்கு 50% கிட்ட கொண்டு வந்துட்டு அடுத்தது ஸ்பின் பண்ணணும். ஓகே, ஸ்பின் போட்டு விட்ருமா, ஆர்வமாக இருக்குது எந்த கண்ணு கூட போதுன்னு போட்டு விட்டு என்ன கொடுக்க மாட்டாங்க. ஃபஸ்ட்டு எடுத்தோடனே கொடுக்க மாட்டான், கொஞ்ச நேரம் அலைய காட்டுவான். அது நமக்கு தெரிஞ்சு நாம் யாருக்கு என்ன தீங்கு செய்தோம், நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்கிறது. பார்த்தீங்கன்னா எனக்கு அடுத்த ஸ்பின் பண்ணவே லைட்டாக பயமாக இருக்குது, ஏன்னா தரம் விட்டுருவான். அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கோல்டன் ரைடு இப்போ என்ன பண்ணிங்கன்னா கோல்டன் ரைடில் ஒரு 10 ஸ்பின்னு, அடுத்து வந்து அங்கே ஒரு 5 ஸ்பின் போடுங்க, அடுத்து மாற்றி போடுங்க. கன்ஃபார்ம் உள்ளதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து ஒரு 5 ஸ்பின் போடும். 90 டைமண்ட் இதுதான் டைமண்ட் கொடுக்குறான்னு தெரியல. எந்த கண்டுமே எனக்கு வேற நடக்குது. M10 மட்டும் கொடுங்கடா, எனக்கு மட்டும் ஏன் இப்படி நடக்குதுன்னு தெரியல, தரவே மாட்டேன். காலையில என்ன விளையாட்டு காட்டுறாங்க, எப்படி எல்லாம் சோதிக்கிறாங்க. இந்த ஸ்பின்னாச்சு ஏதாச்சும் கொடுப்பீங்கன்னு நம்புறேன். ஓகே, ஒரு 5 ஸ்பின்னை போட்டுட்ருமா. சுகைஸ் எப்பிவி இதெல்லாம் நடக்குமா நினைச்சேன். கம்மியான டைம்லயே MP5 அடிச்சாச்சு. ஆனால் நான் கேட்டது M10 கொடுத்துக்கு MP5. சரி விடுங்க பார்த்துக்கலாம். இதுக்கு முன்னாடி இந்த கோப்ரா ஈவோ விளையாட்டுச்சுல, அதுலேயும் ஸ்பின் பண்ண, அதில் கொடுக்கல, இப்போ கொடுத்துக்கிறான். என்ன நம்மள எப்படியோ அலைய விட்டு கடைசியாக ஒரு நமக்கு இந்த ஈவோக்கு ஒரே ஒரு ஈவோ கண்ணு கொடுத்துருக்கான். அடுத்த வாட்டி ஸ்பின் பண்ணும்போது கரெக்டாக நம்ம இதே ட்ரிக் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுறேங்க, உங்கள் ஃப்ரெண்டு யாருக்காச்சும் ஷேர் பண்ணி விட்ருங்க, அவங்களுக்கு இந்த வீடியோ கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஈவோ கண்ணு எடுக்கிறதுக்கு. ஸோ பை கைஸ்.